கிறிஸ்து நாமத்திலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. 1 கொரிந்தியருடைய புஸ்தகம் 15வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற கிருபையே அப்படி செய்தது என்று சொல்லி. பிரயாசம் என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற கிரேக்க வார்த்தையானது கோபியோ என்பதான ஒரு கிரேக்க வார்த்தை. கோபியோ என்பதற்கு லேபர் பெயின், அதாவது பாடுபட்டு வருகிற சோர்வை குறிக்கிறது. உதாரணமாக ஒரு குடிகாரனை நீ குடிக்காதே என்று சொன்னால் அவன் எப்படி திரும்பவும் மதுபான கடை வாசலிலே போய் அடுத்த நாள் நிற்பானோ, அதே போல பாருங்கள், அப்போஸ்தலனாகிய பவுலை லீஸ்திரா என்கிற பகுதிகளிலே கல்லெறிந்து அவருக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அடுத்த நாள் திரும்பவும் போய் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கிறதே அவர் பிரதான நோக்கமாய் கொண்டு அவர் இயேசு கிறிஸ்துவையே நான் அறிவிப்பேன் என்று சொல்லி அவர் போய் நின்றார். முடிந்ததை செய்வது ஊழியம் அல்ல, முடிந்ததை செய்வது ஒரு சிறப்பான ஒரு சேவை அல்ல, முடியாததையும் கர்த்தருக்காக செய்கிறோம் பாருங்க. இன்னும் நான் ஏதாவது கர்த்தருக்காக செய்ய மாட்டேனா, இன்னும் நான் கர்த்தருக்காக எதையாவது தாங்க மாட்டேனா, இன்னும் கர்த்தருக்காக எதையாவது செய்வேன்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அதுதான் பாடுபட்டு வருகிற பிரயாசம். ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவை அறிவிப்பதை பிரதானமான எண்ணமாய் கொண்டிருந்த பவுலை கர்த்தர் ஆசீர்வதித்தார், அவரை உயர்த்தினார். அதே போல நாமும் அதிகமாய் பிரயாசப்படுவோம், கர்த்தருடைய நாமத்தை அறிவிப்போம். அது நம்மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.